கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது ரோமர் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பதாக. எனக்கு அன்பான என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் சரி, எளியவனாக இருந்தாலும் ஞானமில்லாதவனாக இருந்தாலும், கர்த்தரை தேடாத பாவத்திலே வாழ்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், ஆண்டவரை நம்பி அவர் சமூகத்திலே வரும்போது ஆண்டவர் அவர்களை அள்ள தட்டாமல் அனைத்து முத்தமிட்டு ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாராம். இரண்டாவது காரியம், தேவன் அவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாராம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே வரும்போது அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாராம், உயர்த்துகிறவராக இருக்கிறாராம், அவர்களை செம்மையான வழிகளிலே நடத்துகிறவர்களாக இருக்கிறாராம், அவர்களை அற்புதமாய் போஷிக்கிறவராக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10 நீங்கள் வாசித்து பாருங்கள். நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமது குறைவுகள் எல்லாம் மாறும் என்பதாக. ஓசியாவின் புத்தகம் 14:5 வாசித்து பாருங்கள். தேவன் இஸ்ரவேலர்களுக்குள் அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு பனியைப் போல குளிர்ச்சியாக, லீலி புஷ்பத்தை போல செழிப்பாக, அழகாக, பலன் உள்ளவர்களாக மலர செய்வாராம். நமது ஆராதனை அவருக்கு சுகந்த வாசனையாக, அவரை மகிழ்விக்கக்கூடியதாக, ஞானமுள்ளதாக இருக்கட்டும். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆகவே அவர் ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனுஷனையும் அள்ள தட்டாமல் மகனே மகளே என்று கரம் பிடித்து நடத்துகிற தேவனாகிய கர்த்தரை இந்த காலை வேளையை நாம் ஆராதிக்கிறோம். அவர் மகத்துவமானவர், அவர் மாறாதவர், பாவி என்றும் நீசர் என்றும் தள்ளாதபடி அவரை தேடி வருகிற யாவருக்கும் அவர் ரட்சிப்பையும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஆகவே பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவீர். சொல்லலாம். நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலுமாமேன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிக்கலாம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். கர்த்தருடைய அன்பு அகலமில்லை, நீளமில்லை, அதற்கு உயரமில்லை. இந்த மெய்யான அன்பு இந்த உலகத்தில் எங்கே கிடைக்கும்? அந்த கிருபையை எண்ணி, அந்த அன்பை எண்ணி தேவனை நாம் ஆராதிக்கலாமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கைகளிலே உயர்த்தி
உமக்கு நன்றி சொல்லுவேன் என்று தெய்வ மனுஷன் பாடுவதைப் போல இந்த காலை வேளையிலே நானும் நீங்களும் சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை சேர்ந்து சொல்லுவோம். ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய திரு சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய எல்லா கிருபைகளையும் தந்து உம்முடைய அற்புதத்தை நாங்கள் ருசித்து பார்க்க, செட்டைகளின் நிழலில் இளைப்பாற என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. குடும்பங்களையும் எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றும் கிருபையை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.